ஹாய் வியூவர்ஸ், ஐம் ஃப்ரம் ராக்ஃபோர்ட் சிட்டி. இன்றைக்கி பூரி மாவு செய்யும் போது 2 டிப்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரையும் ரவையும் சேர்த்து பண்ணும்போது பூரி நல்லா கிரிப்ஸியாக கிடைக்கும். ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம், கடலப்பருப்பு இதெல்லாமே நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் நான் இன்றைக்கி நல்லா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது கூட ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஹாஃப் தக்காளி எடுத்தால் போதும். நான் இன்றைக்கி 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், நல்லா காரசாரமாக செய்யறதுக்காக. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட பெருங்காயம், நான் ஃப்ளேவருக்காக ஒரு துண்டு இஞ்சியும் 2 பூண்டு வந்து துருவி சேர்த்துருக்கேன். கடல மாவு 2 ஸ்பூன் கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து கலக்கி ஒரு கப்பில் வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட வந்து மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து சின்னதாக 3 உருளைக்கிழங்க வேக வச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அது கூட நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் கடல மாவு வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும். கெட்டியாக கிடைக்கலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கடல மாவு தண்ணி ஊற்றலாம். ஸோ செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.